வணக்கம். தமிழக அரசியல் நடக்கக்கூடிய 2 விஷயங்கள பத்தி வந்து பேச போறோம். எப்ப பார்த்தாலும் டிவிகே, மிஞ்சி போனா டிஎம்கே. நெறைய பேர் டிஎம்கே பத்தி பேசினா வந்து, "யோவ்! அவங்க ஆட்சியிலே இல்ல. எதுக்கு அவங்கள பத்தி பேசுறீங்கன்னு" சொல்லிட்டு வந்து கோச்சிக்கிறீங்க. ஏங்க எதிர்க்கட்சி வரிசையில இருக்காங்க. டிவிகேக்கு எதிரா வந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஃபயர் அரசியல வந்து பண்றா மாரி ஓரளவுக்கு சீன் காட்டிட்டு இருக்குது டிஎம்கே தாங்க. ஸோ அவங்கள பத்தி பேசாம விட முடியாது. அது மட்டும் இல்லாம டிவிகேவ பத்தி வந்து கொற கூறு ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்கிறாய்ங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப வந்து சாதாரணமா ரொம்ப டீசென்ட்டா விமர்சிச்சதுக்கே இன்னைக்கு வந்து எங்க தளபதி மேல வன்மம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து நின்னுட்டு இருக்காங்க. அதனால வந்து ஒரு குறை கூறணும் அப்படின்னா, அது ஆதாரத்தோட மட்டும் இல்லாம விமர்சனம் அப்படிங்கிறது சரியா இருக்கணும். அது தொடர்ச்சியா இருக்கக்கூடிய சூழ்நிலையில அது வந்து யாருக்குமே விடாம நிறுத்தாம செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து நினைக்கிறது. இதில குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஊடகவியலாளர் முக்தாருக்கு நடந்த அநியாயத்துக்கு எதிரா வந்து பேசவே இல்லன்னு சொன்னாங்க. ஊடகவியலாளர் முக்தாருக்கு எதிரா நடந்த அநியாயத்த பத்தி அவர் சேனல்லயே எந்த அளவுக்கு பேசியிருக்காருன்னு தெரியலங்க. முடிஞ்ச அளவுக்கு ஊடகவியலாளர் இல்ல அவரு அப்படிங்கிறத மத்த மீடியா பீப்பிள்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தின்ன உப்புக்கு அவர் தண்ணி குடிக்கிறாருன்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. பட் இப்பயும் நம்ம என்ன சொல்றோம், அவருக்கு எதிரா நடத்தப்பட்ட அந்த நடவடிக்கை அப்படிங்கிறது அவருக்கு எதிரா மட்டும் இருக்கணும். ஃபேமிலி, அவருடைய பிள்ளைகள்லாம் இன்வால்வ் ஆகக்கூடாது. எதுலையுமே வந்து எத்திக்கலா ரூல்ஸ் படி வந்து செய்யணும். அது வந்து அப்புறம் இல்லைனா இதுக்கு முன்னாடி இந்த அரசுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அவர் பண்ண தப்பான்னு கேட்டிங்கன்னா, தப்புக்கும் மேலே அவருக்கெல்லாம் யாரும் முட்டு கொடுக்கறதுக்கு வரவே கூடாதுன்ற என்னோட ஒப்பீனியன். இருந்தாலும் அவருக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா, மிரட்டல் துணியில் இல்லாமல் சட்ட ரீதியாக இருக்கிறது அப்படிங்கிறது போன அரசின் மேலே விழுந்த அதே பழி உங்கள் மேலே விழாமல் இருக்கும்னு சொல்லிட்டு தான் இன்னொரு விஷயம். அண்ட் இன்னொன்று, மாரிதாஸ் அவர்கள் அவரும் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. என்னை வந்து மிரட்டினாங்க, தாவேக்கு அதுக்கு ஆதரவாக வந்து பேச சொல்லி மேபி வந்து கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். போலீஸில் வந்து கூப்பிட்டுருக்காங்க, எதுக்குன்னு சொல்லலை, அதனால நான் போகலன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மைத்தன்மையெல்லாம் நமக்கு வெளில வராமல் அதுக்குள்ளே போக தேவையில்ல. என்னைக்கு வந்து நிஜமாவே வந்து இன்றைக்கி ஆளும் அரசாங்கத்து மேலே நம்மளுக்கு வந்து விமர்சனம் இருக்கோ, அதை யாருக்கும் போயிடாமல் தொடர்ந்து வச்சு நம்ம வந்து வீடியோவில் பேசிட்டு தான் இருக்க போகிறோம். திருப்பியும் சொல்கிறேன், எந்த பேக்கப்புமே இல்லை அப்படிங்கிறனால நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், எடுத்து வைக்கக்கூடிய அடிகள் அப்படிங்கிறத ரொம்ப பார்த்து இருக்கணும். எந்த மாஃபியாலையும் நான் இல்லை, எந்த பேனா நிறுவனத்திலையும் நான் இல்லை, ஆன்லைன் கூலிப்படையும் நம்மளுக்கு பேக்கப்பும் இல்லை, ஆபாஸ் ஐடிங்கும் பேக்கப் இல்லை. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உண்மை, நேர்மை, கருமை, வெறுமை அதை வச்சே பேசிகிட்டு இருக்கோன்றனால கொஞ்சம் பொறுத்துக்கோங்கப்பா, பேசுவோம். இப்போ வந்து 2 விஷயம். ஒன்று வந்து அண்ணாமலை அவர்கள் பற்றி வந்து பார்க்கலாம். அண்ணாமலை அவர் உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, ஒரு பெரிய அட்டென்ஷனை வந்து பார்த்திங்கன்னா புல் பண்ணிட்டார் கடந்த 3-4 வருஷத்தில் அப்படிங்கிறது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பிஜேபிக்கு வந்து ஒரு முகமே இல்லாமல் இருக்கிற முகங்கள்லாம் வந்து சொதப்பிட்டு ஒரு காமெடி பீஸாக மாறிட்டு இருந்த இல்லை மாற்றப்பட்டிருந்த சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவரோட வீடியோஸ்லாம் ட்ரெண்ட் ஆகுது. அவர் இவ்வளோ நேர்மையானவர், கடுமையானவர், தமிழகத்தை வந்து போய் கர்நாடக சிங்கம்னு பேர் வாங்கினவர், திருப்பியும் வராரு. அவர் பிஜேபியை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ரஜினி அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அண்ணாமலை அதில் சேர போகிறாருன்னு இருக்குது. பட் ரஜினி அவர்கள் பேக் அடித்தோன்னே இவருக்கு இருக்கிற ஒரே இடமா அவருடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சருக்காக போயிட்டு வந்து பிஜேபியில் ஜாயின் பிஜேபி இவரை யூஸ் பண்ணிக்குது, இவரும் பிஜேபி வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு. பிஜேபிக்கு ஒரு பெரிய ரிவைவல் உண்டாச்சா இல்லையாங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிபேட்டபிள். பட் கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களுடைய காலத்தில் வந்து பிஜேபி ஒரு பேசுபொருளாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அவர் பேசுபொருளாகவே வச்சிருந்தாரு. அதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய ப்ரெஸ் மீட்ஸ் மட்டும் இல்லாமல் அவரோட நடவடிக்கை, த வே ஹி ஹேண்டில்ஸ் எவ்ரி ஒன், அது மட்டும் இல்லாமல் அவர் செஞ்ச உள்ளடி வேலைகள் அண்ட் அவர் வச்சு நடத்திட்டு இருந்த வார் ரூம், இந்த மாதிரி எல்லாமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியில் வரவங்க யாரோ ஏதோ வந்து பேர் தெரியாதவங்க அப்படின்றலாம் இல்லாமல் ஒரு படித்தவர், ஒரு ஐபிஎஸ் வேலையில் இருந்தவர் விட்டுட்டு பிஜேபிக்கு வந்திருக்காருன்ற பாசம் மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் பிஜேபிக்கு ஏற்கனவே சப்போர்ட் பண்ணுறதுக்கான சரியான ரீசன்லாம் இல்லாமல் இருந்தாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு பெரிய ரீசனாக இருந்துச்சு. அண்ட் கொங்கு பகுதியிலையும் அவருடைய சமூகம் சார்ந்தும் ஒரு ஆதரவு இருந்துச்சு. அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறைய ஃபைல்ஸ்லாம் வந்து வெளிப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் அதை அடிக்கடி தொடர்ந்து திமுகவை அட்டாக் பண்ணிட்டே இருந்தது மட்டும் அவரோட பிளேஸ்மெண்ட், அவர் எப்படி பிளேஸ் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் பாஜக, தமிழக பாஜகக்குள்ளே வந்து அவர் வந்து எடுத்த நடவடிக்கைகள், அங்கே சில பேர் தான் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு குரூப் மட்டுமே ஆண்டுட்டு இருந்துச்சு அப்படின்றது அவருடைய பார்வையை வச்சு அவங்கெல்லாம் ஒதுக்கிட்டு இவருக்கு உண்டான ஒரு அரசியல் செஞ்சது. அதில் நிறைய பேர் அதிருப்தியாளர்களாகவும் மாறிட்டாங்க, பல பேர் இவர் கூட சப்போர்ட்டாக மாட்டாங்க. இல்லை அண்ணாமலை ஆர்மின்னு ஒன்று ஆர்கானிக்காகவும் இல்லை புஷ் பண்ணியும் உருவாக்கப்பட்டுருச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் வந்து அண்ணாமலை அவர்கள் தேர்தலை சந்திக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கூட ஏற்பட்ட பிளவுனால தனியாக சந்தித்து அதன் மூலிமா நிறைய வாக்குகளை வாங்கிடும்னு சொன்னதை நிஜமாக பிஜேபி நம்பி அண்ணாமலை அவர்களை குருட்டாம்போக்கில் வந்து ஃபாலோ பண்ணாங்க. பட் அதுலேயும் உங்களுக்கு தெரியும் ஒரு பர்சன்டேஜ் நிறையா தொகுதிகள் இருந்தாலும் அண்ணாமலை அவர்களாலேயே வந்து ஜெயிக்க முடியல, இவங்க சொன்ன வெற்றியை வாங்க முடியல. திருப்பியும் ஏடிஎம்கே கூட சேர்றாங்க. அதில் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதிருப்தி இருந்துச்சு. அதனால் உள்ளடி வேலைகள் அவர் பார்த்தாரு, அதுவும் அதிமுகவுடைய படுதோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ஆதாரம் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக இல்லைங்கிறனால அதுவும் ஒரு ஸ்பெக்குலேஷனாக வச்சுட்டு கடந்து போயிடலாம். இந்த சூழ்நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா
அண்ணாமலை அவர்கள் டெல்லி கூட வந்து ஒரு சரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படிங்கிற மாதிரி எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி காலகட்டத்திலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் காட்டப்பட்டுச்சு. பட் இதற்குள்ளே இருக்கிற உள்ளடி ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக கூட ஒரு ரகசிய டீலிங் வச்சுக்கிட்டாரு. சில பேர் கூட தன்னுடைய தொழில் தன்னுடைய சொந்தங்கள்லாம் வந்து தொழில் தொடங்கிறதுக்கு நிறைய ரகசிய டீலிங் வச்சுட்டாருன்ற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்க சூழ்நிலையில், பாஜகவில் இருக்க மற்ற தலைவருக்கும் இவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இணக்கமான சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட சூழ்நிலையில், அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மேலே ஒரு வெறுப்பு இருக்குது, கோல்டு வாரில் வெளில காட்டிக்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த சூழ்நிலையில் எலெக்ஷன் முடியுது, அதிமுக 3வது இடத்துக்கு போகுது. இந்த சிச்சுவேஷனை கரெக்டாக பயன்படுத்திக்கிற அண்ணாமலை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கேக்கு ஒரு டிக்ளைன் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் டிவிகே அப்படிங்கிற புதிய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுது. அப்போ வந்து விஜய் அவர்களுக்கு எதிராக, முதல்வர் விஜய் அவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் இன்றைக்கி வந்து தலைவர் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கோ பிடிக்கலையோ அடுத்த ஜென்ரேஷனில் இருக்க உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேறு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீமான் அவர்கள் இருக்கார். இதுக்கப்புறம் இன்னொரு கட்சி அப்படின்னா வந்து அண்ணாமலையை இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதில் குறிப்பாக யார் நினைக்கிறா, ஃபர்ஸ்ட் ரீசனாக அண்ணாமலை வந்து நினைக்கிறாரு. அதில் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை வந்து ராஜ்யசபா சீட் கேட்டார், இல்லை ஒரு பெரிய பொறுப்பு கேட்டார், இல்லை கட்சியை திருப்பி அவர் கையில் வந்து தமிழ்நாட்டில் ஒப்படைக்கணும்னு நினச்சாரு. பட் இதெல்லாம் வந்து செய்யலன்ற அதிருப்தியில் வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக எலெக்ஷனுக்கு முன்னாடியிலேருந்தே பயமுறுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் பேசிக்லி இது ஒரு பொலிட்டிக்கல் பார்கெனிங் கேமாக இருந்த இந்த சூழ்நிலையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பாஜகவை பகைச்சிட்டு வந்து தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தொடங்க போகிறாரு. அதில் அண்ணாமலை தான் ஆப்வியஸ்லி ஒரு முகமாக இருக்காரு. குறிப்பாக விஜய் எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்து யாராவது ஒரு தலைவர் வரமாட்டாங்களா அப்படிங்கிற பிளேஸில் பாஜக மேலே இருக்க தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஒவ்வாமையை வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்கி அவரோட தலைமையை ஏற்றுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் எதிர்த்து வந்து அரசியல் செய்ய வருவாங்க. இனிமேல் டிஎம்கேவுடைய காலம் முடிஞ்சிச்சு, அண்ணாமலை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தலைவராக விஜய்க்கு எதிராக உருவெடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கட்சி தொடங்க போகிறாருன்ற பேச்சு போயிட்டே இருக்க இந்த சூழ்நிலையில் இன்னொரு தியரி என்னென்னா, பாஜகவுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ணி பார்த்துட்டாங்க, தமிழ்நாட்டில் கால் ஒன்ற முடியலை. ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இந்த வாட்டியும் வந்து கிடச்சாரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக இறங்கினா வேலைக்கு ஆகாது, நம்ம தான் ப்ராக்சி நிறைய இடத்துல போட்டு பார்ப்போமே, அதனால ஸ்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம திறன்பட வந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்கோமே அப்படிங்கிற சூழ்நிலையில் அண்ணாமலை அவர்களை நீங்கள் கொச்சிட்டு பாரு மாதிரி போங்க, தனி கட்சி ஆரம்பிங்க, நாங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணுறோம், நீங்கள் ஒரு சாதாரண இண்டிபெண்டன்ட் கட்சியாக இருந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட நலனுக்காகவே பேசுங்க, அடிக்கடி எங்களையும் கொஞ்சம் அடிங்க. ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பாடத்திட்டத்தை பற்றிலாம் வந்து எதிர்த்து பேசியிருக்காரு அண்ணாமலை, பிஜேபியே அதெல்லாம் வந்து புது கட்சி தொடங்க போகிறதுக்கான ஒரு சமஞ்சியாக தெரிஞ்சுது. இப்போ வேற ஒரு ரீசெண்டாக ஒரு 3-4 நாளாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகத்தை வந்து இன்டர்நெட்டில் ஃபுல்லாக பரவ விட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஜாதகம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, இந்த சூழலில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சி தொடங்க போகிறாரு அப்படிங்கிற விஷயத்தை, அதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பட் அதுக்கான காரணங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி முழுக்க அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்கி வரணுன்றது மட்டும் இல்லாமல் இவர் பிஜேபியால் மீண்டும் கட்டமைக்கப்படுற ஒரு புது கட்சி மூலியமாக பிஜேபியின் ஒரு ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணப்படுற இன்னொரு ப்ராஜெக்டாக தான் இதை வந்து சில பேர் பார்த்து சொல்கிறாங்க. எது எப்படியோ எது உண்மை அப்படின்னு தெரியல. அண்ணாமலை அவர்களுடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத இன்னும் 1 மாதம் பொறுத்து இருந்து பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். சரி, ரைட்டு, இன்னொருத்தரை பற்றி பேசி ஆகணும். ஒரு காலகட்டத்தில் மீடியாக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தீனி போட்டுட்டு இருந்தவர் தான். இப்போ அண்ணாமலையாவது என்றைக்கே ஏர்போர்ட்டில் பேசுவார், இல்லை கான்ட்ரவர்ஷியலாக அதாவது பேசணும்னு பேசுவார். பட் முடிஞ்ச அளவுக்கு தினம் பத்திரிகையாளர் சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும், அது பாஜகவை எதிர்த்தாக இருக்கட்டும், அன்றைக்கி ஆளும் அரசாக இருந்தால் திமுகவாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஆளும் அரசாக இருந்தால் அதிமுகவாக இருக்கட்டும், உலக அரசியலாக இருக்கட்டும், ஈழ போராட்டம் பிரச்சனை, நம்ம ஊரில் நடக்கக்கூடிய இயற்கை மாற்றங்கள், இயற்கை பேரழிவு, நம்ம ஊரில் ஏற்படுற வாட்டர் ஸ்கேர்சிட்டி, சுற்றுச்சூழலுக்கு ஏற்படக்கூடிய நிறைய பாதகங்கள், அது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல வீடு இடிக்கிறாங்கன்னா அங்கே போய் நின்று பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க போராட்டங்களை பங்கெடுத்து மக்களுக்காக நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்குதோ பிடிக்கலையோ களமாடிட்டே இருந்த நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள் என்றைக்குமே ப்ரெஸ் மீட்டு அப்படின்னா வந்து பேசிடுவார். மயக்க நீட்டினாங்கன்னா அங்கே பத்திரிகையாளர் பதில் கொடுப்பார். ஒரு குட்டி கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் கொடுத்துட்டு போகிறது. அதிகமாக பத்திரிகையாளர்கள் சந்திச்சது அப்படின்னா ஒரு கட்சியின் தலைவர்னால் உங்களுக்கு தெரியும், கடந்த 5-6 ஆண்டுகளில் சீமான் அவர்கள் தான். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் மீடியாவோட பார்வையிலேருந்து பார்த்தா சீமானவர்கிட்ட வந்து மயக்க நீட்டுப்பா, அவர் ஏதாவது சொல்லுவார், அதை வச்சு அரசியல் பண்ணிக்கலாம், ஏன்னா டிஎம்கேக்கு எதாவது சொல்லுவார், அதை வச்சு ஒரு 2 நாள் வந்து பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரை நம்பியே மற்ற மீடியா ஹவுசஸ்லாம் இருந்த காலகட்டம். இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் கிடச்சிட்டாரு, அவரை வச்சு மில்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனலில் ஃபுல்லாக அவரை வச்சு இப்படி, ஏன்னா குழந்தைங்க கூட வந்து இன்றைக்கி சாப்பாடு சாப்பிட்றதுக்காக வந்து நியூஸ் சேனல் பார்க்குற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்றதுனால அவரை மில்க் பண்ணிருக்காங்க. அண்ணனை மறந்துட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த தேர்தலுக்கு அப்புறமா ஒரு பெரும் விரக்தியில் வந்து அவர் இருக்கார், கோவத்தில் இருக்கார் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் மே 18 அன்றைக்கி அவர் பேசுனது மூலிமா நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, ஏன் இன்னொரு வாட்டி ஏர்போர்ட்டில் அவர் போகிறப்போ ஒரு புதிய தலைமுறை செய்தியாளர் மைக்கு நீட்டப்போ அவர் ரியாக்ஷன் வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு சீமான் அவர்கள் அப்படிங்கிறது புரியுது.
நம்ம பேசிகிட்டே இருந்தானா அருமை புரியாது. பட் பேசிகிட்டே இருந்தானா ஒரு நாவல்ட்டி இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லை, பேசிகிட்டே இருக்கிறனாலே அதை வச்சே நம்மளை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதிராக திருப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்து இனிமேல் நம்மளை தேடட்டும், அலையட்டும், நம்மளுக்கான தேவை இருக்கட்டும். அப்போது எப்போ தேவையோ அப்போ நம்ம வந்து பேசிக்கலாம். இந்த மீடியாவை மீட் பண்ணுறது அப்படிங்கிறது சீமானவர்கள் மைக் நீட்னா பேசிடுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நாவல்ட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்காக சீமானவர்கள் இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் எடுத்துக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நான் இதை வந்து பார்க்குறேன். இது எந்த அளவுக்கு வந்து உதவும் அப்படின்னு தெரியல. ஆனால் ஒரே வகையில் எனக்கு நன்றி, ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியாவுடைய பார்வையில் சீமானவர்களை ஈஸியாக நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம், ஹேண்டில் பண்ணிடலாம். அவர் சொல்கிறது நமக்கு பிடிச்சதை போடலாம், பிடிக்காத போடாமல் விடலாம், கட் பண்ணி வேறு மாதிரி வந்து மாற்றலாம் அப்படின்ற ஒரு பார்வையில் நிறைய மீடியா பீப்புளெலாம் இருந்திருப்பாங்களே. அவங்க எல்லாருக்குமே உங்களுடைய பேச்சு தேவையே இல்லை. மக்களுக்காக நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்றைக்கு தேவையோ நீங்களே வந்து திருப்பியும் பேசுவீங்கன்னு தெரியும். அன்றைக்கி உங்களோட தேவையை அறிஞ்சு உங்களை எல்லாமே பேசுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் மீடியாவை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் ஒரு திருப்தியை தான் வந்து கொடுக்குது. ஏன்னா மீடியா எந்த கட்சிக்குமே உண்மையாக இருந்ததில்லை. எப்போவுமே மக்களுக்கு சாதகமாக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து செய்திகள் வெளிப்பட மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அவங்கள காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறனால ரெவன்யூக்காக என்ன வேணால் பேச வேண்டியதாக தான் வந்து நியூஸ் சேனல்ஸ் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் எல்லாமே வந்து மாறிடுச்சு. அதில் ஒரே நாள்லேயே எல்லா சைடுமே எடுக்கக்கூடிய சில பத்திரிகையாளர்கள் போன்ற ஒரு மீடியா ஹவுஸாகவே பார்த்திங்கன்னா அவங்க செயல்பட்டுருக்காங்கன்ற பட்சத்தில் நீங்கள் பத்திரிகையாளர்களை இப்படி டீல் பண்ணுறது அப்படிங்கிறது சரி தான். ஒரு நாள் உங்களுடைய தேவை இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஒதுக்கின ஊடகங்கள் உங்களை தேடி வரும். அப்போது உங்களுக்கு மக்களுக்காக பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அன்றைக்கி பேசுங்கண்ணா அப்படிங்கிறது தான் இந்த தம்பியுடைய ஒரு பார்வை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.